ஹாய், எல்லாருக்கும் குட் மார்னிங். எங்கே இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க? கொல்லையில் தான் இருக்கேன். டன் டடா 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 டடா. இன்னைக்கு காலையிலே நான் வந்துட்டேன். காலையிலே கொல்லைக்கு வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு வேலை இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். ஜுரம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தெம்பாயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே? மூஞ்சிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கா? பப்பல பலப்பலன்னு எப்போவும் இப்படி தான் இருப்பேன். டைம் 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 டைம். அதுக்கப்புறம் என்னென்னா ஷெல்டர் திரும்ப ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டோம். உதவி பண்ணுறவங்க உதவி பண்ணுங்கள். ஆரம்பிக்கலான்னா அந்த கட்டுமான பணிகள்லாம் திரும்ப கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தேன். இங்கே மண் கொட்டினாங்க. மண்ணுக்கு வந்து 2500 ரூபா அம்மா தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் இருக்கா. கொஞ்சம் அந்த மண் போட்டு நிறவணும். வெளியிலேருந்து நிறைய ப்ரெஷர் வருதுன்னா கோழிலாம் தூக்கிட்டு போயிடுது நாய் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் எதுவும் கண்ணால் பார்க்கல. இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை வராமல் நான் வந்து ஃபென்சிங் போட்டுக்கிறது நல்லது தானே. எதுக்கு மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு சரி, எங்ககிட்ட உதவி கேட்குறீங்களே, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கள. நான் அதுக்காக டைப்பிங் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஆட் போடுறேன். டொனேஷன் தவிர எனக்கு வந்து நான் உழைச்சி நான் செய்யணுன்ட்டு ஆசை. பட் என்னென்னா நான் உழைச்சி நான் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறது ஒரு பக்கம் இருக்க, அதுக்கு முன்னாடியே வந்து நாய்கள் இறந்து போகிறத தவிர்க்கிறதுக்காக தான் உங்களுடைய உதவியெல்லாம் தேவை. நாய் செத்து போனால் செத்து போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா நம்ம எல்லாருமே இணைப்புகள், சங்கிலிகள் மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சு தான் இருக்கும். நாய்கள்லேருந்து, பறவைகள்லேருந்து, செடி கொடிகள்லேருந்து எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் சேர்த்து தான் நாம். அப்போ அதுலேருந்து ஒரு சங்கிலியாக விடுபடுது, ஒரு சங்கிலி அறுந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுழற்சி வந்து மாறும். இப்போது நாய்கள் வந்து இயற்கையாக இறந்து போகுது அப்படிங்கிறது வந்து வேறு விஷயம். அது வந்து ஒரு மனிதன் வந்து மனிதனால் தான் நேசிக்க முடியும், எல்லா உயிரினங்களையும் நேசிக்க முடியும், பகுத்தாராய முடியும். நாய்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், மாடுகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் மனுஷனுக்கு தான் தெரியும். அப்போ மனுஷன் தான் வந்து 6 அறிவு உள்ள ஜீவன். அப்போ அவன் ஒதுக்கப்படுறதுனால, அவனுடைய கவனக்குறைவுனால, அவனுடைய ஊதாசீனங்களனால, அவனுடைய ஒழுக்கக்கேடுனால ஒரு சங்கிலி அருந்து போகுதுன்னா அது மனித இனத்துக்கே தான் பாதிப்பு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? அதனால தான் எனக்கு வந்து நான் பார்த்ததுலே ரொம்ப ஒதுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, அதுக்கப்புறம் மற்றவங்களால் உணவு கூட கொடுக்கப்படாத ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தா நாயாக தான் இருக்குது. அதே மாதிரி கிராமப்புறங்களில் ரொம்ப நேசிக்கிற, வயலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நேசிக்கிற, அதுக்கப்புறம் நிறைய நாய்கள் வளர்க்குற அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களையும் நான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நாய்களை வெறுக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா கோழியே பிடிச்சிருது அப்படிங்கிறதுக்காக நாய்களை வெறுக்கிறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து அந்த 2 கோழியை நேற்று பிடிச்சிருச்சு அப்படின்னாங்க. ஆனால் அங்கே பார்த்தா அந்த கூண்டில் பார்த்தா கோழியே காணும். கோழியே இல்லை அவங்கக்கிட்ட கோழி. ஆனால் போன முறை கீரிப்புள்ள பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் பழி போடுதல் அப்படிங்கிறது பொய்யா கூட ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது பிரபஞ்சத்தில் பதிவாகும்னு நான் சொல்கிறேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்லிடணும்னு நினைப்பேன். சிலருக்கு பாதிப்பு வரும். அதாவது அந்த உண்மையை சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாகும், இல்லை அவங்க பேர் கெட்டு போகும், இல்லை அவங்களுக்கு லைஃப்பில் ஏதாச்சும் பிரச்சனை வரும்னா அப்போ வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன், தவிர்த்துடுவேன். அது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஆனால் இப்போ சும்மா பொய்யா ஒரு நாய் மேலே, நாய்க்கு பேச முடியாது, நாயால் வந்து உண்மையை சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து அந்த நாய் மேலே அந்த நாய் வந்து கோழி தின்னுடுச்சு, அந்த நாய் வந்து அதை பண்ணிடுச்சு, இதை பண்ணிடுச்சு அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து அவங்கக்கிட்டே வரும். அதை நான் ஏன் சொல்லணும்? அதே மாதிரி தான் எனக்கும். நானும் ஏதாச்சும் வந்து நாய்களுக்கு தீங்கு பண்ணாமல், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை வந்து நான் சரியாக செய்யாமல், ஏன்னா இது ஒரு எண்ணம், இது வந்து ஒரு உந்துதல், நீ வந்து நாய்களுக்காக பண்ணு அப்படிங்கிறது ஏதோ ஒரு எண்ணம் வந்து என் மனசில் உந்திகிட்டே இருக்குது. நாய்களுக்காக ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணு, நாய்களுக்காக நீ வந்து பேசு, நாய்களுக்காக நீ வந்து உணவு கொடுன்னா. எனக்கு சின்ன வயசுலேருந்து நாய்கள் வந்து என் கூடவே இருந்துச்சு. எவ்வளோ வருஷங்கள், கிட்டத்தட்ட வந்து என்னோடய வயசு வந்து 47ன்னு வச்சுக்கோங்களேன்.
அதை வந்து ஒரு 40 வருஷம் ஒரு 7 வருஷத்தை கழிச்சிருங்க. ஒரு கருத்து தெரிகிற வயசுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து நாய் இருக்குது. எங்கள் அம்மா கூட நாய் இருக்குது. அதுக்கப்புறம் வம்சாவழியாக நாய் இருந்துகிட்டே இருக்குது. சின்ன வயசில் என்ன பண்ணால் நாய் இறந்து போகிறதெல்லாம் பார்த்தா அப்போ எனக்கே சாப்பாடு இருக்குது, அப்புறம் இருக்காது. அப்புறம் நான் எப்படி நாய்க்கு சாப்பாடு போடுறது? அதனால் இப்படியான சில விஷயங்களால் வந்து நான் இப்படி சுற்றிட்டு வரணும். திவ்யாம்மா அடங்கு அப்படிங்கிறியா? நாய்கள் இருக்குது, அதனால் நான் இப்போ வந்து நாய்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். நான் வந்து நாய்க்காரின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதிட்டுருக்கேன். நாவல் எழுதுறதுக்காக மட்டும் நாய்களை நான் கையில் எடுக்கலை. நாய்களை கையில் எடுத்த பிற்பாடு தான் சில கேரக்டர்ஸ்லாம் வந்து என்னை எழுத தூண்டுச்சு. அதில் என்னை எழுத தூண்டினவங்களை வந்து எங்கடி போகிற? ஓ, வண்டியில் தான் போவீங்களா? சரி சரி. இந்த நாய்க்காரி நாவலை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சுப்பா நான் ஸ்டார்ட் பண்ணி. இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சரி, அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலை. ஏன்னா அந்த நாய்க்காரி நாவலை ஸ்டார்ட் பண்ண அதுக்கு முன்னாடியே நாயம்மா அப்படி சொல்லிட்டு ஸ்கூபினால ஒரு நாவல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். தொடர்ந்து செய்ய முடியல. பொருளாதார பிரச்சனைகள், வேலை இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அதோட இவன் வந்துட்டானே குரல். சரி, என்ன ஓடு அக்கா சாப்பாடு பாப்பர் போ. குரல் வந்துட்டான். சரிம்மா. ஒன்று எங்கே போனேன்? நேற்றுலாம் எங்கே போனேன்? ஒன்று அள்ளுண்டு. போதும். அப்புறம் என்ன சொன்னேன்? அதுக்கப்புறம் விட்டுட்டேன். திரும்பவும் விட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் கேரக்டராக பார்த்தது வந்து திரும்பவும் எழுதலாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு உந்துதல் உருவாக்குனது வந்து விஸ்வா யாருன்னு கேட்குறீங்களா? திருவண்ணாமலையில் அந்த அருணாச்சல காப்பகத்தோட ஒன் ஆஃப் த டைரக்டர். அவங்க ஃபோட்டோ, அந்த டாக்டரோட ஃபோட்டோலாம் பார்த்தேன். பட் விஸ்வாவோட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. நாய் மேலே இவ்வளோ லவ் வச்சுருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தேன். அடுத்த கேரக்டர் வந்து ராஜான்னா டாக்டர் ராஜா இல்லை, அங்கே ஒரு ராஜா சார் இருப்பார், அவர் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மேனேஜர் சார் இருப்பார், ராஜா அப்படி சொல்லிட்டு. டாக்டர் ராஜசேகர்னு நினைக்கிறேன் அவரோட பேர். இவரோட பேர் வந்து ராஜா. அப்போ இப்போது ஒவ்வொரு கேரக்டராக அதுக்கப்புறம் டாக்டர் ராஜசேகர், அதுக்கப்புறம் அங்கே இன்னொன்றுன்னா பாண்டியன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. இவங்கெல்லாம் வந்து மனசில் வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச் ஆனாங்க. என்னச்சுன்னா அவங்களுடைய அந்த செயல், அவங்களுடைய பேச்சு, அதுக்கப்புறம் ஏதோ சில விஷயங்கள் அந்த மாதிரி அட்டாச் ஆனதும் சரி, ஏன் எழுதக்கூடாது திரும்ப நம்ம அப்படி சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தது தான். எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த ட்ராவலில் போகும்போது நிறைய கேரக்டர்ஸ் சந்தித்தேன், நிறைய பேர் கூட பேசினேன். நிறைய பேர் நாயை வெறுத்தாங்க, நிறைய பேர் வந்து நாயை நேசித்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க, நாய்க்கு வந்து ஒரு வீடு அமையணும்னு முடிவாயிடுச்சுன்னா, நேச்சர் வந்து அதுக்கு ஒரு வீடு கொடுக்கணும்னு முடிவாயிடுச்சுன்னா அது வந்து அதை அமைச்சு கொடுத்துரும். நம்மளே விரட்டி விட்டால் கூட அந்த நாய் வந்து நம்மக்கிட்ட இது பண்ணதும் போகாதுன்ட்டு யாழி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் வந்து இந்த நாய்கள் மேலே அபரிதமான பிரியங்கள் வந்துச்சு. நாய்களால் மனுஷன் உயிரோடு இருக்க முடியாதுங்கிறதுலாம் இல்லை. இப்போ மனுஷன்தான் எல்லா உயிரினங்களுக்கும் வந்து தீங்கி விளைவிச்சிட்ருக்காங்கிறது தான் உண்மை. அடுத்தது வந்து இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுன்னா ஒரே ஒரு தீர்வு தான் இருக்க முடியும். அது என்னென்னா, நாம் நாய்களை நேசிக்கணும், நாய்களுக்கு உணவு கொடுக்கணும், நாய்களோட பேச ஆரம்பிக்கணும். அப்போ வந்து நாய்கள் வந்து நீங்கள் உணவு கொடுத்துட்டு நீங்கள் தொட்டு தூக்குற எந்த ஒரு உயிரினத்தையும் நாய் வந்து கொள்ளாது. நீங்கள் நாய்க்கு உணவு கொடுக்குறீங்க, அப்போ நாய்க்கிட்ட சொல்லுங்க இது மாதிரி இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழக என்ன ஆகணும்,
உங்கள் வீட்டு கோழியை, உங்கள் வீட்டு ஆடு மாடுகளை அப்படி நாய்கள் வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் இன்னும் அன்பாக இருக்க வந்து நாய்கள் எல்லா உயிரினங்களோட பழகும். அப்போ அதுக்கு நம்ம உணவு கொடுத்துட்றோம். அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால் தடியை எடுத்துகிட்டு சுற்றுறதை விட்டுட்டு நாய்களுக்கு உணவோடு சுற்றுங்க. கொஞ்சம் தடவி கொடுங்க, கொஞ்சம் அன்பாக பேசுங்க, அப்புறம் கட்டில் கூட போட்டு விடுங்க என்ன மாதிரி. டாட்டா.